மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நீசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். யெகோவா நீசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை ஒரு நாளும் மாறாது என்று இந்த பாடல் வரிகள் சொல்லுது பாருங்க. இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த 6 மாதங்களை கர்த்தர் எவ்வளவு கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனை போராட்டங்களின் மத்தியிலும் நம்மளை தூக்கி எடுத்தாரே. அல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், அந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். நாளைய தினத்திலே ஜூலை மாதம் 1ஆம் தேதி, இந்த நாளிலே கர்த்தர் இந்த 6 மாதம் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து 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 கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், அவரை ஆராதிப்போம். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு மகிமைக்கு பாத்திரர். 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர்.
சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். அந்த ராஜாதி ராஜனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த ராஜாதி ராஜனை நாம் துதிப்போம். அல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அப்பா, உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே. இந்த கிருபை இந்த உலகத்துல மாத்திரம் அல்லப்பா, இந்த உலகத்தை விட்டு கடந்து வரும்பொழுது இந்த கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துகிறதே. அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 மாதங்கள் எங்களை ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்தீரே அப்பா. வருடம் ஆரம்பித்தது தெரியவில்லை, 6 மாதங்கள் கடந்து போனதும் தெரியவில்லை ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தீரே, எங்களை தப்புவித்தீரே, எங்களோடு கூட இருந்தீரே. உமக்கு நன்றி ராஜா. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. கர்த்தாவே, வழி இதுவே என்று சொல்லி எங்களை நடத்துகிறீரே அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஐயா. 1000 10,000ங்களில் சிறந்தவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே அப்பா, கர்த்தர் என்று நாங்கள் உம்மை ஆண்டவரே தொழுது கொள்ளும் பொழுது தகப்பனை பிதா மகிமைப்படுகிறவராயிருக்கிறார் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த துதி பலிகளை என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமின் உடன்படிக்கை என்ற தலைப்பிலே நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஆபிரகாமின் உடன்படிக்கை. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், அவரை அழைத்தார், அவர் மூலியமாக இந்த சந்ததியை ஆசீர்வதித்தார், அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படி திருமண நாளிலே கணவன் மனைவி உடன்படிக்கை செய்து கொள்கிறார்களோ, அதுபோல ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். ஏன் உடன்படிக்கை செய்கிறார்? தன் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும், தன் மக்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமின் இடத்திலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் 3 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாமின் உடன்படிக்கை. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாமுடன் பண்ண உடன்படிக்கை உறுதி செய்கிறார். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இந்த நாளிலும்
இந்த முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 12 1, 2, 3 நாம் வாசிக்கிறேன், கவனிப்போம். இந்த வசனங்களை தேவன் நம்மளோடு கூட இடைப்படணும். இந்த வசனம் நம்மை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் அதன்படி நடத்தணும். அதற்காக நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த வசனம் எங்களை புடமிடுவதாக. இந்த வசனத்தின் மூலியமாக ஆண்டவரை எங்களுக்கு நீர் என்ன சொல்லிக் கொடுக்க இருக்கிறீரோ அதை எங்களுக்கு தெரிந்து கொள்ளும்படியாய், அதை பார்க்கும்படியாய் எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க, இந்த 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் உடன்படிக்கை பண்றார். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை இந்த உலகத்திலே நமக்கு வாழ்வதற்கு மிக 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 அவசியமான உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் நாம் இருக்கிறோம். இந்த ஆபிரகாமின் அதாவது மத்தேயு 1:1 பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் வருகிறார். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க எப்படி உடன்படிக்கை பண்றாரு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். 2வது வசனம் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3வது பாருங்க, 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமை அழைத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் எதற்காக ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இனத்தை மாத்திரம் அல்ல, the whole nation, இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற வம்சங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3:25 பாருங்க. அப்போஸ்தலர் 3:25 பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 3:25 என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கை புத்திரராய் இருக்கிறீர்களே. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. என்ன அருமையான இந்த வார்த்தை. ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர் மூலியமாக இந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் என்ன போட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 3:25 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3:25 என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் அந்த தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து அவருடைய ஒரு சந்ததியை மாத்திரம் அல்ல, இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு ஒரு ஆளை நியமிக்கிறார் ஆண்டவர். இந்த பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு பாருங்க. மத்தேயு 1:1 நான் வாசிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் எப்படி சொல்றேன்னு பாருங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுதுன்றத நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 1:1 பாருங்க. மத்தேயு 1:1 என்ன அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அப்போ இந்த சந்ததி முழுவதையும் தேவன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்பிதான் அந்த ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த ஆபிரகாமை அழைத்து தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளிலே நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். அதற்காகத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா,
இயேசு கிறிஸ்து இந்த ஆபிரகாமின் சந்ததியில வருகிறார். இப்ப இந்த ஆபிரகாமின் சந்ததியில இயேசு வருவதனால இந்த உலகம் முழுவதற்குமே ஆசீர்வாதம் வந்துவிட்டது. எப்படி ஒருவரால சாபம் இந்த உலகத்திலே வந்ததோ அதே போல அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக வம்சம் முழுவதற்கும் ஆசீர்வாதம் வந்துவிட்டது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆபிரகாமின் சந்ததியினுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பூமி கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆபிரகாமின் சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், ஆபிரகாமுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு வம்சத்தை மாத்திரம் சொல்ல, முழு வம்சத்தையும் சொல்லுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இதில் பாருங்க, இங்கிலீஷில் வாசிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சந்ததி முழுவதையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கை, அதாவது ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை எப்படி பண்ணியிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆங்கில இதில் அழகா அருமையா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. All the children of the prophet and of the covenant which God made with our father, saying unto Abraham, and in the seed shall all the kindreds of the earth be blessed. இந்த பூமியே ஆசீர்வதிக்கப்படுதான் பாருங்க. என்ன சொல்றாரு? earth be blessed. இந்த பூமியே ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் அழைத்து அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் இதை நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:8 என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. நீங்கள் மேலும் தேவன் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்ததின் நோக்கம் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு அல்ல, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, இந்த பூமி முழுவதிலும் இருக்கிற வம்சங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். அதனால்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்றைக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் நாம். அதனால்தான் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 3:25 நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு யாருமே ஆசீர்வதிக்கப்படாதவனே கிடையாது. இன்றைக்கு எல்லோருமே அந்த ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அந்த இடத்துல மத்தேயு 1:1 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆபிரகாமினுடைய அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே எல்லாராலும் பெற்றுக்கொள்ள முடியும்.
இந்த எல்லோரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்கள் எப்படியோ பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அடைகின்ற அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். இன்றைக்கு நாம் இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மையமாக இருப்பவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஆசீர்வாதம் இந்த பூமி கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோமா, அல்லது இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் நிலை நிற்க முடியும். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் உண்ணுவது ஆசீர்வாதம், நாம் நடப்பது ஆசீர்வாதம், இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது ஆசீர்வாதம். இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் மாத்திரம் நமக்காக அடிக்கப்படவில்லை என்று சொன்னால், அவர் மாத்திரம் ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. பிசாசானவன் நம்மளை நிம்மதியற்றவனாக ஆக்கி விடுவான். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவனாக மாற்றி விடுவான். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஒருவன் பெற்று ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழியாக இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீ பெற்றுக்கொண்டால்தான், அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டால்தான் நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றத பாருங்க. கலாத்தியர் 3:9 சொல்ல போற, அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது ஆதியாகமம் 18:17 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியானாலும் அவனுக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் 18:18 ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து அந்த சந்ததியை இன்றைக்கு பெருக செய்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமான ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது. நமக்கு விரோதமாக பில்லி சூனியும் கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. இந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு எல்லாவற்றிற்கும் வழியாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது பிரியமானவர்களே. உங்களை கெடுக்க நினைக்கிறவர்கள் உங்களை கெடுக்க நினைக்க பார்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். என்ன சொல்றாரு பாருங்க, 3வது வசனத்துல ஆபிரகாம் 12:3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அழகாக கொண்டு வந்தார் அந்த முன்னோர்களை. இன்றைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்கிறோமா? இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எவ்வளவு வல்லமையுள்ள ஆசீர்வாதம்! வெறும் பொன்னோடும் பொருளோடும் மட்டும் அல்ல, உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுதும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆகையினால் தான் தாவீது எத்தனையோ துன்பங்கள் வரும் பொழுதும், அவனுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்பின பொழுதும் கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். தானியேலுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது
அந்த ராஜ அரசையே அந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார். அதில் இருந்த எல்லோரும் விரோதமாக செயல்பட்டார்கள். ஆனாலும் தேவன் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. இது எப்படி வந்தது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாக செயல்படுகிறவன் ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடி போவான். இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கர்த்தர் அன்றைக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கொடுத்தார். விரோதமாக இருந்தவர்களை எல்லோரையும் அவர் நீக்கி போட்டார். இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை நாம் ருசிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழி. பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை முழுமை பெற வைத்தவரே இயேசு கிறிஸ்து தான். அந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்க செய்தவரே இயேசு கிறிஸ்து தான். இந்த உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரம் போதாது பிரியமானவர்களே. இந்த உலகத்தை விட்டு கடந்து நாம் செல்லும் பொழுது நாம் எங்கே இருப்போம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு முழு முதற் காரணமே ஆண்டவராகிய இயேசு. இந்த உலகம் வாழ்க்கை தற்காலிக வாழ்க்கை. இதில் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியில் இருக்கிற நம்மளை எல்லோரையும் அந்த ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரராக மாற்றிவிட்டார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. All the children of the prophets, அவருடைய தீர்க்கதரிசியினுடைய அந்த தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகளால் நாம் இருக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறார். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை காட்டில் போகிற மாதிரி போயிடும். ஆனால் இங்கே சொல்லுகிற அந்த தேவனுடைய வார்த்தை அதை உறுதிப்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, ஆபிரகாமுடன் உறுதி செய்யப்படுகிறது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். எல்லாவற்றையும் நோக்கி பார். இதை உறுதிப்படுத்துகிறார். இந்த ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதற்கான உறுதிப்படுத்துதல் பாருங்க. எப்படி இந்த காரியத்தை செய்கிறார் பாருங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், அதாவது ஆதியாகமம் 13:14 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆதியாகமம் 3:16. 3:17 பாருங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொன்னார். இதை உறுதிப்படுத்துறார். ஆண்டவர் சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல ஆகும். குஷ்டரோகி சுகமாகிறார், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றும் கடலும் நிற்குது. அவர் சொன்னால் சொன்னது தான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் அதை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்கல. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் இன்றை வரையிலும் நிலை நிற்கும்படியாய் செய்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 13:18 பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய்
எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். ஆபிரகாமிடத்தில் இருந்த குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கீழ்ப்படிதல் அதிகமாக இருக்கும். தேவன் அழைக்கிற மனிதன் கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறான். உன் ஏகசுதனும் உன் புத்திரனாகிய அவனை எனக்கு பலியிடுவாயாகன்னு சொல்லும் போது அவன் உடனே கீழ்ப்படுகிறான். ஏன்னு சொன்னா ஆண்டவர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டிருந்தான். ஆகையினால்தான் இந்த நாளிலே இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அந்த இயேசு யார், இந்த எதற்காக அந்த பூமிக்கு வந்தார், நாம் அதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை முழுமை பெறும். இன்றைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல வீடு வாசல் வசதியோடு வாழ்வாங்க. ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை முழுமையாக அடைந்து கொண்டார்களா என்று பார்த்தால் நிச்சயமாகவே இல்லை. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒருவர் உண்டு. பிசாசினிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பிடுங்கினவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இந்த பூமி கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். வைரம் வைடூரியம், அந்த ஏதேன் தோட்டத்தில் நதிகள் பாயுதான். அந்த இடத்துல என்ன இருக்கலாம், வைரம் கோமேதகம் என்னென்னவோ இருக்கிறது. பயங்கரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார், அந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்ததா, அல்லது அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தான் முடிந்ததா? முடியலையே. அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே இந்த பாவம் வந்ததுனாலே அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. இன்றைக்கு நாம் பார்க்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நிச்சயமாகவே முழுமை பெறாத ஆசீர்வாதத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கோடி கோடியாக பணம் சேர்த்து வைத்து கொண்டு இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் முழுமை பெறவில்லை. அந்த ஆசீர்வாதம் முழுமை பெறுவதற்கு ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இப்படி சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய முழுமை அடைந்து விடுவீர்கள். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதம் ஒரு இடத்துல நின்று போதுங்க. அதன் பிறகு கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல தான் நின்றுடுறாங்க எல்லாருமே. இன்னைக்கு இந்த உலக ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயமா நிறைவேறும். பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரனா கோட்டீஸ்வரனா வாழுவான். இந்த உலகத்துல எப்படி ஒண்ணா இருக்கலாம், ஆனா இது முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் பெருசு. அதனால தான் அந்த ஐஸ்வர்யவான் கவலைப்பட்டு கொண்டு போய்விட்டான். எதற்காக? அவன் அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த பூமியில. அந்த பெற்ற ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு முக்கிய நினைச்சிட்டு இருந்து கொண்டிருந்தான் அந்த ஐஸ்வர்யவான். ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன உடனே என்ன ஆச்சு, அவன் போய் நேர்ந்துட்டான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் அவன் நம்பி வாழ்ந்தான். இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை மாத்திரம் நீ நம்பி வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த உலகத்தில் இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் போதாது, இதையும் வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக கிடைக்கிற அந்த பரலோக ராஜ்யமும் வேண்டும். இந்த உலகத்தில் மாத்திரம் நாம் ஆசீர்வாதமாக இருந்துவிட்டு நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திலே முழுமை அடையாத ஆசீர்வாதம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக பெறுகிற ஆசீர்வாதமே ஆசீர்வாதம். அது மாத்திரம்தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க, ரெண்டாவது உறுதிப்படுத்துறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? உறுதிப்படுத்துறார். பாருங்க 17:6 பாருங்க, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து உருவானவர்கள் தான் ராஜாக்கள், ஆசாரியர்கள் எல்லாருமே.
எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தவர்கள் எல்லாருமே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் கொண்டு வந்தார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கிற நாம், இந்த ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்று விடக்கூடாது. இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும். அதே நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் அந்த சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் எல்லாமே இருக்கிறது. உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு வாழ்வதற்கு தேவையில்லை பிரியமானவர்களே. இதோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மிக முக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 49:18 நான் வாசிக்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீர் அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நம்மளை எப்படி ஒரு மணவாளனை போல, மணவாட்டியை போல நம்மளை ஆண்டவர் அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை ஆபிரகாமின் சந்ததியிலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே நாம் இருக்கிற நாம் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளுகிறோமே என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் அழைத்து என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். இரண்டாவதாக அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிபந்தனையற்ற உடன்படிக்கையாக கொடுக்கிறார். நீ இதை செய்தாதான் அதை செய்வன் என்று சொல்லலை, நிபந்தனையற்ற உடன்படிக்கையாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அந்த உடன்படிக்கை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த உடன்படிக்கை ஆண்டவர் அவருக்கு ஆபிரகாமுக்கு எப்படி கொடுக்கிறார்? ஆதியாகமம் 15:12 பார்த்தீங்கன்னு சொன்னா, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. 15:13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் திரிந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாக அறியக்கடுவாய். கரெக்டாக அந்த காலங்கள் நிறைவேற வரைக்கும் சரியாக கரெக்டாக கொண்டு போகிறார் பாருங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஆதியாகமம் 15:16 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17வது வசனம், சூரியன் அஸ்தமிக்கும் காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டுகளின் நடுவே நடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. 18வது வசனம், அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை, தானியேல் பாருங்க, அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் பொழுது நான் முகங்கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். இப்போ இந்த இடத்துல என்ன அழகா சொல்ற பாருங்க, நிபந்தனையற்ற உடன்படிக்கை. நிபந்தனையற்ற உடன்படிக்கை கொடுக்கிறார். எப்படியெல்லாம் இந்த சந்ததி வரப்போகிறது, எப்படியெல்லாம் இந்த சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், இந்த சந்ததியை எப்படி இருக்க போகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு கனவு போல அழகா காட்டிவிட்டார். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாம் அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அது அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நிபந்தனையற்ற உடன்படிக்கை கொடுக்கிறார். உன் சந்ததி எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், உன் சந்ததிக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறேன், உன் சந்ததிக்கு எந்த தேசத்தை கொடுக்க போகிறேன், உன் சந்ததிக்கு எதையெல்லாம் நான் வாய்க்க பண்ண போகிறேன் என்பதை குறித்து ஆபிரகாமோட என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். நிபந்தனையற்ற உடன்படிக்கை. நீங்கள் இதை செய்தாதான் நான் இதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? நீங்கள் அவரை விசுவாசிச்சா போதும், எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர்
நிச்சயமாகவே அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால நம்மளை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே கேட்ட அந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாக என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாக என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தான், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினான். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தான், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் தியானித்த இந்த வேத வசனத்தின்படி இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆபிரகாம் மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலியமாக ஆசீர்வாதத்தை உறுதி செய்ய வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரத்திலே ஹல்லேலூயா தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை முழுமை பெற செய்வீராக. எல்லாவற்றையும் தகப்பனே உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமையின் மூலியமாக அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை சுகித்திருக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.